ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Let's turn to the book of James chapter 1 and read verse 5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். If any of you lacks wisdom, let him ask of God, who giveth to all liberally, and without reproach it will be given to him. தேவ ஞானம், The wisdom of God. இது நமக்கு வேண்டும். We need the wisdom of God. நான் சொல்வதை கவனியுங்கள். And you should listen intently. நான் சிறுவனாய் 11 வயது சிறுவனாய் இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். I accepted the Lord Jesus Christ when I was 11 years old. 19 வயது வாலிபனாய் இருக்கும்போது நான் ஆண்டவர் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய தைரியமாய் என்னை ஒப்புக் கொடுத்தேன். And when I was 19 years old, I just committed my life to full-time ministry. என்னால் என்ன செய்ய முடியும் அப்படி என்று நினைத்து கொண்டு நான் செயல்படவில்லை. So I did not just think and imagine what can I do for the Lord. தனிமையான இடத்துக்கு போய் அதிகமாய் ஜெபம் பண்ணுவேன். And I went to a solitary place and I spent a lot of time in prayer. நான் எந்த கிராமத்துக்கெல்லாம் போனேனோ அங்கெல்லாம் பேய் பிசாசுகள் பயங்கரமாக கூச்சலிட்டு அலக்களிக்கும். And in whichever village I stepped in, all the demons would just flee from that place. They would scream சும்மா and அந்த leave the place. கிராமத்துக்குள்ள நடந்து போனாலே வீட்டுக்குள்ள இருக்கிற நிறைய பேருக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி அலக்களிக்கும். And even when I just passed through the streets, the unclean spirits used to flee from the houses and come out. அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வைத்தார். And the Lord caused me to do some impossible things. அந்த நாட்களில் இருந்த மூத்த ஊழியர்கள் என்னை பார்த்து, உன்னை கர்த்தர் விசேஷமான காரியத்திற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். And in those days, the senior pastors and ministers, they said that God has a very special calling on your life. நான் அதற்கு தகுதி உள்ளவன் என்று நான் நினைக்கிறதில்லை. And I did not think that I was worthy of this calling. என்னென்ன காரியங்கள் எனக்கு அது தகுதியா இருக்கிறது, ஆகவே என்னை தேவன் அப்படி பயன்படுத்த முடியும் என்று நான் நினைக்கவில்லை. I did not think that I was worthy of all these things and therefore the Lord called me. நான் தேவனோடு தொடர்பில் இருந்தேன். But I was in fellowship with the Lord. அவர் எனக்காக காரியங்களை செய்வார் என்று நான் நினைத்தேன். And I believe that he will perform all things for me. எல்லாரும் இந்த வேத வாக்கியங்களை கவனிக்க வேண்டும். And all of you should listen to the word of God this morning. நமக்கு மிக அதிகமாக அவசியமாக தேவையானது தேவ ஞானம். So what do we all need? We need the wisdom of God this morning. இந்த உலகத்தில் இருக்கிற ஞானம் அல்ல. It is not the wisdom of the world. இந்த உலக ஞானம் எதுக்கும் உதவாது. And the wisdom of the world is not going to profit you for anything. அதாவது அசாதாரணமான காரியங்களை செய்ய உதவாது. The wisdom of the world would not help you to accomplish the supernatural impossible things. தேவ ஞானம் நமக்கு வேண்டும். You need the wisdom of God. எனக்கு அது இருக்கிறதா? And you should examine yourself and say, do I have the wisdom of God? எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் கவனிங்கள். And all of you should listen intently. தேவ ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? Do I have the wisdom of God? அவர் அதை தந்திருக்கிறாரா? Has he given me the wisdom? நீங்கள் என்றைக்காவது அதை அவரிடம் Have கேட்டிருக்கிறீர்களா? you ever asked God to fill you with his wisdom? இங்கே பரிசுத்த யாக்கோபு மூலம் ஆவியானவர் சொல்லுகிறார், And here through James the Holy Spirit tells us, யாருக்கு ஞானம் இல்லையோ, யாருக்கு குறைவா இருக்குதோ, நீங்க கேட்டா உங்களுக்கு பூரணமா சம்பூரணமா கொடுக்கிற தேவன் உங்களுக்கு கொடுப்பார் அப்படி சொல்லி the இருக்கு. Holy Spirit says that if anyone lacks wisdom and if you are deficient in wisdom, he will give you liberally without withholding his wisdom. ஆவியானவர் என்ன விரும்புகிறார் என்றால், இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற எல்லார் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க இருக்கிறார். The Holy Spirit desires to bless each one of you with this blessing. இதுவரைக்கும் உங்களை பற்றி யாரும் விசேஷமாய் பேசவில்லை. Probably till now nobody has spoken to you in a very special manner or an extraordinary ஏனென்றால் உன் way. மூலம் விசேஷமான ஒரு செயல்பாடு இல்லை. Because there is no extraordinary or supernatural thing that exhibited itself through your life. 10th எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு, 12th +2 ரிசல்ட் வந்துச்சு. So we had the 10th and the 12th exam results. உங்களை குறித்து யாரும் விசேஷமாய் ஒன்று பேசவில்லை. And nobody spoke exceptionally about each one of you. ஏனென்றால் அசாதாரணமான ஒரு காரியமும் நான் செய்யவில்லை. Because I did not do something extraordinary. நான் படித்தேன், நான் எழுதினேன்.
I studied, I wrote, எனக்கு கிடைக்க வேண்டிய மார்க் கிடைத்தது. and I got the marks that I expected. அது மற்றவர்கள் என்னை புகழ்ந்து பேசக்கூடிய நிலையில் இல்லை. But it is not in a manner where everybody can really be blown away by my marks and நான் appreciate me. படித்தேன், நான் எழுதினேன், அவ்வளவுதான், சாதாரணமாக போய்விட்டது. So it became a very simple thing. I studied hard and I got these marks. I wrote. என்னுடைய செயல்பாட்டில் தேவன் இருக்கிறாரா? Is the Lord there in whatever தேவ I'm doing? ஞானம் இருக்கிறதா? Is the wisdom of the Lord manifested in what I'm doing? இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். And you have to pay attention to that. ஞானமற்ற செயல்பாடுகள் நிறைய இருக்கிறது. So there are a lot of activities that you're engaged in which lacks the ஞானமற்ற wisdom of God. பேச்சுகள், ஞானமற்ற செயல்கள், ஞானமற்ற பார்வைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. So there's a lot of deeds and actions and thoughts and words that do not have the wisdom of God in it. ஆனால் ஞானமான தேவ ஞானம் எனக்கு கிடைத்ததினால் நான் செய்த ஒன்று என்று என்ன இருக்கிறது? So what is that one thing that you can say that I did this through the wisdom of God? ஒரு நாள் சாலமோன் அவன் ராஜாவான பிற்பாடு தேவன் அவனை சந்தித்தார். So after King Solomon was appointed as king, the Lord met with him one day. உனக்கு என்ன வேண்டும் கேளு என்று அவர் And the Lord சொன்னார். asked Solomon, what do you desire in your heart? Ask ஒன்று of me. ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. And this is recorded in 1 Kings chapter 3. தேவன் அவனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. The Lord asks him, what shall I give you? உங்களை பார்த்து கேட்காமல இருக்கிறாரு. Do you think that the Lord has not asked you this question? இயேசுநாதர் என்ன சொன்னாரு? யோவான் 14:14 In John 14:14, what did the Lord Jesus என் tell us? நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அது தருவேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. He says, if you ask anything in my name, I will do it. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்க கேட்கல அதனால நான் உங்களுக்கு கொடுக்கலன்றாரு. In another verse, he says, you have not because you ask not. என்ன கேட்டோம்? What did you ask of the Lord? எல்லாருக்கும் உள்ளதை கேட்டோம். You asked what everybody is asking. யோனத்தான் மாதிரி கேட்டோமா? Did you ask like what Jonathan asked? தேவன் நம்மோடு கூட இருந்தால் நிச்சயமாய் இந்த செங்குத்தான பாறையில் மலையில் ஏறி நாம் சத்துருக்களை ஜெயிப்போம். If the Lord is with you, you will be able to climb up these sharp and high rocks and you will be able to overcome your enemies. இதை செய்வதற்கு தேவனுக்கு ஒரு பெருங்கூட்டம் ஜனம் தேவையில்லை. And God does not require a great army and a multitude to be with him to accomplish this. ஒருவரை கொண்டோ இருவரை கொண்டோ செய்ய அவரால் முடியும். And he is able to accomplish this by using one person or probably two of them. ஆகவே நம்மோடு தேவன் இருக்கிறார். And therefore the Lord Jesus is with each one of you. இந்த ஞானம் யோனத்தானுக்கு இருந்தது. And Jonathan had this wisdom. நாம் விசேஷமானவர்கள். And we are very special. சவுலின் சேனையிலே நிறைய மக்கள் இருந்தார்கள். In Saul's army there were so many people who were there. அவர்கள் எல்லாரும் ஈட்டி கேடகம் பட்டயம் எல்லாம் வைத்துக் கொண்டு நின்றார்கள். And they were standing equipped with all the weapons. ஆனால் யோனத்தான் மட்டும்தான் சாதனை படைத்தான். But we find that Jonathan was the person who made history and did a wonderful thing. நிறைய பேர் இருக்கிறார்கள். There are so many people out there. எல்லாம் இருக்கிறது சிலரிடம். And many people have everything that they need to have. ஆனால் சாதனை செய்ய அவர்களால் முடியல. But they are not able to accomplish and fulfill the impossible. ஏனென்றால் அந்த ஜனங்களுக்கு தேவனோடு சரியான தொடர்பு இல்லை. Because these people don't have a proper fellowship with the Lord. இந்த சாலமோனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே தேவன் அவனை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை கேட்டான். And he asked for something that the Lord appreciated. அதுல 9ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்கும்படி நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்டான். And he said, give to your servant an understanding heart to judge your people, that I may discern between good and evil, for who is able to judge this great people? 11ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, நீ உனக்கு நீடித்த ஆயுளை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, சத்துருக்களுடைய பிராணனை கேட்கல, இந்த காரியத்தை கேட்டு என நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை தரணும்னு கேட்டதுனால நீ அதாவது ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் அவர் சொல்றார், உன் வார்த்தையின்படியே உனக்கு ஞானத்தை கொடுத்தேன் என்று சொன்னார். And God said to him, because you have asked this thing and have not asked for long life for yourself or riches for yourself, not asked for the life of your enemies, but have asked for yourself understanding and justice and discernment, I will give it unto you. ஞானத்தை மாத்திரமல்ல, மற்ற எல்லாவற்றையும் அவனுக்கு தேவன் கூட்டி கொடுத்தார். The Lord did not just give him wisdom, he added everything else to him. நீங்க என்ன கேட்பீங்க? So what are you asking the Lord?
கர்த்தர் உங்ககிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னா என்ன கேட்பீங்க? If the Lord comes to you and says, what do you want? What will you ask of the Lord? தேவ ஞானம் எனக்கு வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். So we should ask the Lord, Lord, fill me with your divine wisdom. தேவ ஞானத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். You should desire for the wisdom of God. ஹல்லேலூயா. Hallelujah. ஏனென்றால் நீதிமொழிகள் 2:6 சொல்லுகிறது கர்த்தர் ஞானத்தை தருகிறார். Because Proverbs 2:6 says that God gives wisdom. 3:13 சொல்லுகிறது ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறது. And in Proverbs 3 it says that he who findeth wisdom findeth a good thing and he is blessed. 3:35 சொல்லுகிறது ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. And in Proverbs 3:35 it says the wise will inherit glory. யாரெல்லாம் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு சமுதாயத்தில் ரெஸ்பெக்ட் அதிகமாய் கூடும். So those who have received the wisdom of God will increase in respect and honor in society. எல்லாரும் உங்களுக்கு வந்தனம் செலுத்தும் நிலையில் தேவன் வைப்பார். And God will position you in a place where everybody will honor and respect you. ஒரு ஞானமுள்ள மகன் மகள் தன் தகப்பனை தாயை சந்தோஷப்படுத்துவார்கள். A wise son and daughter will make their parents happy. ஆகவே ஞானம் ரொம்ப முக்கியமானது. And therefore wisdom is very important. நீதிமொழி 16:16 சொல்லி இருக்கிறது பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதி. Proverbs 16:16 says how much better it is to get wisdom than gold. எவ்வளவு விசேஷமானது ஞானத்தை சம்பாதிப்பது. How great and special it is for you to earn this wisdom. பணத்தை சேர்ப்பதற்கு சம்பாதிப்பதற்காக திட்டங்கள் வகுக்கிறது வேற, ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். It's an altogether different situation to make up strategies to earn wealth, but we have to earn the wisdom. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை. உலக ஞானம் எதுவுமே உனக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. And all the worldly wisdom will not be able to operate and accomplish things against your life. தேவ ஞானம் உன்னிடத்தில் இருந்தால் உலக ஞானத்தை உடையவன் உயர்ந்த கல்வி அல்லது உலக ஞானம் உள்ளவன் உன்னை ஒன்று செய்ய முடியாது. If the wisdom of God is with you, then the people with the earthly wisdom will not be able to defeat you or overthrow you. ஆகவே நீங்கள் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்க விரும்ப வேண்டும் என்று இந்த வசனங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது. So these verses tells you that you ought to be a people who seek and desire this wisdom greatly. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். If you turn to the book of Luke chapter 2, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி the இருக்கிறார். Bible says that Jesus grew in wisdom and knowledge and stature with grace and with favor with God and man. தேவ ஞானம், அவர் மனுஷனாய் பிறந்தார். ஆகவே அவருக்கு தேவ ஞானம் அவருக்கு கிடைத்தது. So Jesus was born in the form of flesh, so he needed to be blessed with divine wisdom. அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. And Luke 2:40 says the child grew and became strong in spirit filled with wisdom. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவ ஞானம் பூமியிலே மனுஷனாக அவதரித்த மனுஷகுமாரனுக்கு தேவைப்பட்டது. So Jesus came in the form of the flesh in the form of man, so therefore he needed to be filled with divine wisdom. இயேசு கிறிஸ்து மிகவும் ஜெபித்தார். And Jesus spent a lot of time in prayer. தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டார். And he received the wisdom of God. இப்பொழுது இந்த தேவ ஞானம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. And now the wisdom of God is made available to you. கேட்டா கொடுப்பார்னு சொல்லுது. And he says that if you ask of him, he will give you that wisdom. மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ஞானத்தை விட பிரஷியஸ் மேலானது ஒன்றுமே கிடையாது. There is nothing more precious than the wisdom of God. உலகத்தில் உள்ள பொன்னையெல்லாம் ஒன்றாய் கூட்டினால் அதை விட மேலானது ஞானம். Even if we put all the gold in the world together, the wisdom of God is greater than that. உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாம் ஒன்று திரட்டினால் அதை விட பெரியது தேவ ஞானம். If you accumulate all the wealth of this world together, the wisdom of God outshines them. அந்த ஞானத்தை நீ கேட்டால் உனக்கு தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says that if you ask God for this wisdom, he will grant you that wisdom. தேவன் இதை தெளிவாக சொல்லுகிறார். And Jesus and God explicitly reveals this. அதைத்தான் நாம் முதலாவது நாம் வாசித்தோம். And that is what we read in உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் அல்லது ஞானம் இல்லாதவனாய் இருந்தால், அதாவது யாரையோ ஒருத்தர் இல்லை, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன்,
அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். It says here, if any of you lack wisdom, let him ask of God who gives to all liberally and without reproach, it will be given to him. இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களும் ஞானம் இல்லாமல் செயல்பட்டதினால் வந்தது. So all the problems that you're going through is because you operated without the wisdom of God. மீண்டும் சொல்லுகிறேன், And I again want to repeat this. இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற சகல பிரச்சனைகளும் அவரால் வந்தது, இவரால் வந்தது இல்லை, நீ ஞானம் இல்லாமல் நடந்ததினால் வந்தது. So all the problems and challenges that you're facing is not because of this person or that person, it is because you operated without the wisdom of God. நீ பாடத்துல சரியா மார்க் எடுக்காதது ஞானம் இல்லாததுனால. And you did not get the marks that is required because you did not have this kind of wisdom. தேவனுடைய ஞானத்தை உனக்கு தர அவர் உனக்கிட்ட இப்போ ஆஃபர் பண்றார். So the Lord is ready to offer you that divine wisdom. கேட்டா கொடுப்பாராம். And if you ask of that wisdom, he will grant you that பைபிள் wisdom. பொய் சொல்லுமா? Will the Bible speak lies? வேதத்துல சொல்லி இருக்கிற வார்த்தை பொய் என்று நினைக்கிறீர்களா? Do you think that what is recorded in the Bible is just a bunch of lies? இந்த வேத வசனத்தை நீங்கள் நம்ப வேண்டும். You have to believe the word of God. உங்களுக்கு இருக்கிற அனுகூலங்களை நம்ப கூடாது. You should not put your trust on experiences and whatever you know. உங்களுக்கு நிறைய உங்களுக்கு சாதகமாய் பல காரியங்கள் இருக்கிறது. There are many things that are very easy for you to approach and handle and appropriate. அதை நம்பி நீங்கள் சாதித்து விடலாம் என்று நினைக்க So கூடாது. you should not think that you can accomplish great things with whatever ஞானம் resources you have. தேவனிடத்திலிருந்து மாத்திரம் தான் வரும். Wisdom is something that comes only from சில God. உதாரணங்களோடு உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். And I want to explain this with certain examples. நான் கை வைத்தெல்லாம் சொல்ல போறதில்லை. ஆனா நீங்க எனக்கு உம்முடைய ஞானம் வேண்டும், எனக்கு தாரும் என்று நீங்கள் எப்பொழுதாவது ஜெபம் பண்ணி இருக்கிறீர்களா? Have you ever said, Lord, I need your wisdom, grant me your wisdom? நான் இதை செய்கிறேன் ஆசீர்வதியும் என்று ஜெபம் பண்ணி இருப்பாய். Or maybe you have prayed saying, Lord, I'm going to do this, let your blessing be upon what I'm doing. ஆனால் இந்த காரியத்தை செய்ய தேவ ஞானம் எனக்கு வேண்டும் என்று நீ உணர்ந்ததே இல்லை. But you have never had this experience and feeling that the Lord's wisdom is required for what எனக்கு you அது want to do. தெரியும், இது தெரியும் என்று நீ சொன்னது உண்டு. But you have said, I know this, I know that. இதுதானே செய்து விடலாம். And you have said, I know this is so simple, I will do it. ஆனால் தேவனுடைய ஞானம் எனக்கு இருந்தால் நான் 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 எல்லாவற்றையும் மேன்மையாய் செய்ய முடியும் என்ற அந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அதை வாஞ்சிப்பது என்பது நம்மில் இல்லை. And you don't have this expectation to do things with the wisdom of God. எதையோ கேட்கிறோம். We ask the Lord for so many other things. ஜெபத்தில் உட்கார்ந்தால் நாம் நிறைய விஷயங்களை கேட்கிறோம். When we sit in prayer and kneel in prayer, we ask the Lord for so many other things. ஆனால் எல்லாத்தை விட சிறந்த ஞானத்தை கேட்கிறதில்லை. But you do not ask for wisdom that is greater than all. இங்கே ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு விளக்க விரும்புகிறேன். I would like to explicit a particular incident in the Bible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. And it is recorded in Genesis chapter 41. இந்த மனுஷனை பற்றி, இவன் பெயர் யோசேப்பு, இவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அந்த 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 வார்த்தையை பாருங்கள். பார்வோன் சொல்லுகிறான் இந்த வார்த்தையை. 41ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். And let's turn to Genesis chapter 41 and verse 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை எகிப்து தேசம் முழுவதிலும் என்று சொல்லுகிறான். So Pharaoh said to Joseph, inasmuch as God has shown you all this, there is no one as discerning and wise as you in all of Egypt. யோசேப்பு அப்படி என்ன சாதித்து விட்டான்? So what did Joseph accomplish like that? அவன் தேவனுடைய மனுஷன். He is a man of God. அவன் ஒரு நீதிமான். And he is a righteous man. அவனோடு தேவன் இருந்து அவனுக்கு தேவ ஞானத்தை அவர் கொடுத்து அந்த ஞானத்தினால் அவன் சில விஷயங்களை பார்வோனுக்கு விளக்கி சொன்னான். The Lord was with him and the Lord's wisdom was upon him. Therefore he had the spirit of discernment and he could reveal certain mysteries to Pharaoh. அவன் ஒன்றும் எகிப்து தேசத்தில் அந்த பக்கம் இருந்த மலையை அப்படியே தூக்கி இந்த பக்கம் வைக்கவில்லை. And he did not just lift the mountains from Egypt from one side and put it on the other side. தேவ ஞானம் அவன் பேச்சில் பார்வோனை கன்வின்ஸ் பண்ணினது. So the wisdom of God was in his mouth and that convinced Pharaoh. அந்த தேசத்துக்கே அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் அடைன் பண்ணிட்டாங்க. And they appointed him as the person who was second to Pharaoh in that country. கொஞ்சம் யோசித்து பாருங்க. So just imagine this. அடிமையாய் போனவன். And he's a person who went as a slave. இது எதற்காக பைபிள்ல எழுதி இருக்கு? Why is this incident recorded in the Bible?
ஞானம் இல்லாத அவன் சகோதரர்கள் செய்தது உங்களுக்கு தெரியுமா? Do you know what his brothers did? His brothers who did not have any wisdom. சண்டை போடுவதில் அவர்கள் வல்லவர்கள், They were people who were great warriors and who were fighting. பொறாமைப்படுவதில் வல்லவர்கள், And they were accomplished in being jealous about ஒருத்தர் him. ஒருத்தர் அடிக்கிறதுல சண்டை போடுறதுல ரொம்ப பெரியவர்கள், And they were very great in fighting with one another and beating up each other. பயங்கரமான தந்திரவாதிகள், And they were very deceptive when they articulated evil plans. தகப்பனை கலங்கடிக்கிறவர்கள். And they were people who brought in great torment to their parents. யோசேப்பை அடித்து குழியில் போட்டு விட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு இவன் சொப்பனம் எப்படி பலிக்கும் பார்க்கலாம், பைத்தியக்கார பய அப்படின்னு ஞானம் இல்லாமல் செயல்பட்ட யோசேப்பின் சகோதரர்கள். So these were the brothers of David who worked without wisdom. They ate the food that he brought, but then threw him into the pit and beat him up and mocked at him. இஸ்மவேலரிடத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று விட்டார்கள். And for 20 pieces of silver they sold him to the Ishmaelites. யோசேப்பின் சரித்திரம் முடிந்தது என்று அவர்கள் And they நினைத்தார்கள். thought that Joseph's life was over and done with. இவைகள் எல்லாவற்றிலும் அவன் தேவ ஞானத்தை பெற்றவனாக இருந்தான். And in all these things he was a man who received the wisdom of God. உங்களுக்கு தெரியுமா அவனுடைய சரித்திரம்? And do you know his history? Do you know his life? பார்வோன் சொல்லுகிறான், எகிப்து தேசத்து ராஜா சொல்லுகிறான், உன்னை போல ஞானி ஒருவனுமே இல்லை என்கிறான். So we find that the king of Egypt, Pharaoh, says there is no one as discerning and wise as you. யோசேப்பினுடைய பேச்சிலே அவன் பார்வோனுக்கு கொடுத்த விளக்கத்துல தேவ ஞானம் வெளிப்பட்டது. So in Joseph's words and in what he revealed to Pharaoh, the wisdom of God was manifested. இந்த ஞானம் உங்களுக்கு இருந்தால், And if you have this wisdom, நீங்கள் பேசுகிற உங்கள் பேச்சில ஒருவருக்கும் தெரியாத சில விஷயங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தின் மூலம் வெளிப்படுத்தி விடுவார். and through the wisdom of God you will be able to reveal mysteries that people are unaware of. எனக்கு போதித்தவர்களுக்கே என்னை போதிக்க வைப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். The psalmist says that he will cause me to teach the teachers. தேவ ஞானம் பெரிய காரியங்களை செய்யும். The wisdom of God will help you to accomplish great things. நீங்கள் இதற்காக தேவனிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. And you have to intercede and wait in the presence of the Lord to receive the wisdom of God. நீங்கள் இன்றைக்கு செய்கிற சில விஷயங்கள் ஞானமற்றவைகள். So some of the things that you're doing are foolish and does not have the wisdom of God. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற நேரத்தை வீணடிக்கிறீர்கள். And you're wasting the precious time that God has given to you. நீங்கள் பேசுகிற பேச்சிலே ஞானம் வெளிப்படவே இல்லை. And in the words that you're speaking and in your conversation, wisdom is not manifested. நீங்கள் பேசுகிற பேச்சை உங்கள் பெற்றோர் கேட்டதும் உங்கள் மேல் அவர்களுக்கு கோபம் வருகிறது. And in the way that you're talking and the words that you speak, your parents are just getting angry with you. நீங்க யாரிடத்திலேயாவது எதையாவது பேசுனீங்கன்னா உடனே அங்கே பிரச்சனை உண்டாகிறது. And wherever you talk and if you speak something, you only create problems. எந்த ஒரு ஞானமும் வெளிப்படவில்லை. There is no manifestation of the wisdom of God. அடுத்த பிறவியில அப்படி ஆயிடலாமா யோசேப்பு மாதிரி? So are you thinking that in the next birth I will become like Joseph? இன்னொரு பிறவிலாம் கிடையாதுங்க. And we do not have any rebirth. நான் விசேஷமாய் வாலிப தம்பிமார்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், இந்த ஞானத்தை நீங்க கேட்கணும். So I want to especially tell the young boys and girls seated, you have to seek for the wisdom of God. நீ இங்க இருக்கிறதுலே நீ ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபேர் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ளா இருக்கலாம். Probably among the people seated here, you may be beautiful and you may be very fair to look upon. உனக்கு ஞானம் இல்லைன்னா, But if you do not have wisdom, நீ எப்படிப்பட்டவள் என்று வேதம் சொல்லுதுன்னா பன்றி மூக்குல இருக்கிற மூக்குத்திக்கு சமானம்னு சொல்லுது. and it says that you can be compared to a pig and its nose ring. உன் அழகு, Your beauty உன்னுடைய பர்சனாலிட்டி, and your personality உன்னுடைய படிப்பு and your education. பன்றி மூக்குல இருக்கிற மூக்குத்திக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுது. The Bible says that you will be compared to the nose ring that is put upon a pig. பன்றி எப்பொழுதும் தன்னுடைய மூக்க சகதிக்குள்ள சேத்துல தான் போட்டு அதை உருட்டும். Do you know what the pig does? It takes its nose and its face and puts it in the miry clay and in all the muck that is around. அதை வைத்து தீமைதான் ஏற்படுமே ஒழிய நன்மை ஏற்படாது. And through its activities only evil will come forth and no good will come forth out of its activities. ஆனால் ஞானம், But wisdom, அழகில்லாத உனக்கு அது அழகை கொடுக்கும். if you are not beautiful and of a beautiful countenance, it will give you that beauty. பாவ சோதனை வந்தது யோசேப்புக்கு. And Joseph was tempted with a தேவ particular sin, ஞானம் அவனுக்கு இருந்தது. but he had the wisdom of God. எவ்வளவு அருமையாய் அந்த பாவ சோதனையிலிருந்து தப்பினான். How greatly he escaped from so great a temptation that came.
நிச்சயமாய் தேவன் அப்படி செய்வார் உங்களை. And definitely the Lord will give you the grace to overcome temptations. இப்ப பாருங்க, நாங்க தான் பெரிய சாதனை பண்ணிட்டோம்னு நினைச்ச யோசேப்பினுடைய சகோதரர்கள் என்ன ஆனார்கள் பாருங்க. So what happened to Joseph's brothers who thought that they have achieved a great thing? ஒரு நாள் யோசேப்புக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். And one day they came and stood before Joseph. அவனை பார்த்தால் யோசேப்பு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. And they could not identify him as Joseph. அவன் ஒரு எகிப்தியன் போல் அவன் இருக்கிறான், அவன் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறான். Because he was dressed up as an Egyptian. அவனை அடையாளம் தெரியவில்லை. And they could not identify and recognize him. 20 வருடங்களுக்கு பிறகு பார்க்கிறார்கள். And they are seeing him after 20 years. அவனுக்கு முன்பாக வந்து எல்லாரும் தாழ விழுகிறார்கள். And all of Joseph's brothers fell prostrate before him. அவன் தம்முடைய சகோதரன் என்று தெரிவதற்கு முந்தி விழுந்தார்கள், தெரிந்த பிறகும் விழுந்தார்கள். They fell before him before they knew that this was Joseph, and they also fell before him after they came to know he was the brother powerful ஆனது தேவ ஞானம். And that is the great power of God's wisdom. அதாவது நான் வாசித்த ஒரு வசனத்துல தேவ ஞானம் ஒருவனுக்கு இருந்தால் என்ன, அவன் வந்து அதாவது நீதிமொழி 3:25, If you turn to Proverbs 3:35, ஞானம் உள்ளவர்கள் ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். the wise shall inherit glory and honor, மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். but shame will be the legacy of fools. ஞானம் இல்லாதவர்கள் கனவீனத்தை சம்பாதிப்பார்கள். And the fools will only inherit shame. ஞானம் உள்ளவர்கள் அவர்களை பார்த்த உடனே கனம் பண்ணணும், அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் தான் எல்லாருக்கும் வரும். But the wise people will inherit glory and honor and respect. யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது அவனுக்கு 30 வயது. When Joseph stood before Pharaoh, he was 30 years old. ஒரு வாலிபனாக அவன் நிற்கிறான். And he stands there as a young man. விவாகமாகாத ஒரு வாலிபன். And he was a young man who was not yet married. அவனுக்கு முன்பாக எல்லாரும் தாழ விழுந்தார்கள். And everybody fell prostrate before Joseph. அவனை எல்லாரும் சல்யூட் பண்ணாங்க. And everybody had to salute Joseph. அவனுடைய உத்தரவு இல்லாமல் எதுவுமே யாரும் செய்யக்கூடாது. And nobody could do anything without his permission. இதெல்லாம் அவனுக்கு கிடைச்சதுக்கு ஞானம் தான் காரணம். And what was the reason for him to receive all this honor? It was தேவன் wisdom. கொடுத்த ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says that this is the wisdom of God. யோசேப்பு ஞானத்தில் சிறந்தவனாயிருந்தான். And we find that Joseph was explicit in that ஆதியாகமம் wisdom. 41:33 ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக என்று யோசேப்பு சொல்லுகிறான். And Joseph tells Pharaoh in Genesis 41:33, now therefore let Pharaoh select a discerning and wise man அவன் and நான் set him over the தான் land of Egypt. ஞானி, என்ன மாதிரி ஞானி யாரும் இல்லை, அதனால என்ன நீர் இந்த பதவிக்கு என்னை நியமியும் அப்படி என்று கடந்த நாட்கள்ல எல்லாரும் போட்டி போட்டு பேசி வந்திருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி வரல அவன். So he did not fight and prove to the others and say, I am the wisest person, you appoint me. பார்வோன் நான் தான்ப்பா ஞானி, என்ன இந்த பெரிய உத்தியோகத்துக்கு நியமியும் என்று அவன் கேட்கல. He did not tell Pharaoh, I am the wisest man, you appoint me to be the head over all these things. ஞானம் உள்ளவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. So the wise person does not have to project himself as wise and tell everybody ஞானம் I'm wise. உள்ளவர்கள் தேவன் யாருக்கு ஞானம் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஞானம் பேச்சினாலே செய்கையினாலே வெளிப்படும். அதை பார்க்கிறவர்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு கனத்தை கொடுப்பார்கள். So when you're filled with the wisdom of God, that will manifest itself in your word, in your action and deed, and great people will recognize that and will give you that honor. பார்வோன் யோசேப்பை பார்த்து இந்த எகிப்து தேசம் முழுவதிலும் உன்னை போல ஞானம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்ல வேண்டுமானால் அது எவ்வளவு பெரிய விஷயம். So what a great testimony it is for Pharaoh to say that God has given you wisdom and there is none as discerning and wise as you. உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும். And the Lord will give you such blessings and wisdom. எப்பொழுதுமே ஞானம் இல்லாமல் இப்படியே காரியங்களை செய்து கொண்டு இருக்காதிருங்கள். So don't be like a person without wisdom and don't operate in the same manner that you are living today. ஞானத்துக்கு தோல்வியே கிடையாது. There is no failure for wisdom. ஞானத்துக்கு அவமானமே கிடையாது. There is no shame for wisdom. ஞானம் எப்பொழுதுமே மேலதான் இருக்கும். And wisdom is always exalted and high. கர்த்தர் யோசேப்புக்கு ஞானத்தை And கொடுத்தார். the Lord granted Joseph wisdom. அந்த ஞானம் அங்கீகரிக்கப்பட்டது. And that wisdom was recognized. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவார். And the Lord will grant you that wisdom. நீங்கள் விக்கிரகங்களை வணங்குகிற
ஒரு கூட்டத்தார் அல்ல. You are not a group of people who are worshipping idols. நீங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள். You are a group of people who know the living God. யோசேப்பு அந்த நாட்களில் இருந்த விக்கிரகங்களை அவன் வணங்கவில்லை. Joseph did not bow down to the idols of those days. தன்னுடைய தாப்பனாகிய யாக்கோபின் தேவனாகிய கர்த்தரை அவன் தன் தேவனாக கொண்டிருந்தான். And he worshipped the Lord God of his father Jacob. அதனாலே அவனை கர்த்தர் ஞானத்தை தந்து ஆசீர்வதித்தார். And therefore the Lord blessed him with wisdom. உங்களுக்கு இந்த ஞானத்தை குறித்து தேவன் தொடர்ந்து உங்களோடு பேசுவார். And the Lord will continue to speak to you about this wisdom. தேவன் பெரிய காரியத்தை பூமியில் செய்ய விரும்பினார். The Lord desired to do great things in this world. அப்பொழுது சிலரை அவர் தெரிந்தெடுக்கிறார். And the Lord chooses people. யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். If you turn to Exodus 35 and read from verse 30 to 35 onwards. கர்த்தருக்கென்று ஒரு பெரிய ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டி இருந்தது. And it was necessary for a big tabernacle to be built for the Lord. அதற்கு பலவிதமான வினோத சித்திர வேலைகள் செய்ய வேண்டி இருந்தது. And it was important for many people with wisdom to come and do those artistic workmanship. எல்லாரும் அந்த வேத வசனத்தை பாருங்க. Let's turn to Exodus chapter 35 and from verse 30 onwards. அந்த வசனத்துல தேவன் தெரிந்து கொண்ட மனுஷருக்கு அவர் என்ன செய்தார் என்று பாருங்க. And see what God does to the people he has appointed and chosen. நான் நம்புகிறேன் இன்றைக்கு உங்களை தேவன் தெரிந்தெடுத்து இருக்கிறார். And I believe that God has chosen each one of you. நன்றாக கவனியுங்கள், பிள்ளைகள் எல்லாரும் கவனிங்க, உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். And I want to tell all the children here that God has chosen you. நீ சில பாவத்துல இருக்கிற. Probably you are stuck in some kind of sin. கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியத்துல இருக்கிற. And you're doing some things that are displeasing to God. உன்னை அதிலிருந்து இருந்து வெளியே கொண்டு வருவார் And the ஆண்டவர். Lord will bring you out of all those things. நிச்சயமா உன்னை ஒரு உயர்வுக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். And definitely the Lord will exalt and promote you with that blessing. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து அதை நான் வாசித்தால் அதுல சொல்லி, நான் வாசிக்கிற வசனத்தை நீங்கள் கவனிங்க, பைபிள் எடுத்து நீங்க பாருங்க. அதுல பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்யவும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி, அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினால் அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார். சித்திர வேலையும் சிற்ப வேலையும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சினாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்று சொல்லி இருக்கிறது. So the Bible says here that God filled the Bezaleel with the spirit of God and wisdom, understanding, knowledge in all matters of skill and artistry. அவனோடு ஒரு சிலரை தேவன் அழைக்கிறார். And the Lord called a few other people along with him. அவர்களுக்கு எந்த வேலையும் செய்வதற்கு அவர்கள் ஏற்கனவே திறமை உள்ளவர்கள் என்று அங்கே சொல்லப்படவில்லை. So it does not say that they were already qualified to do different kinds of deeds. இந்த மாதிரி வேலைகளில் ஏற்கனவே அவர்கள் அபியாசம் பழக்கப்பட்டவர்களா அப்படியும் அங்கே சொல்லப்படவில்லை. The Bible does not mention that they were trained and that they were already skilled in all these works. ஊரியின் குமாரன் பெசலெயேல், அவ்வளவுதான். All that is mentioned here is Bezaleel the son of Uri. தேவன் இவைகளெல்லாம் செய்வதற்கு ஞானத்தை கொடுத்தார். And God, the Spirit of the Lord, gave him all the wisdom and understanding to do Perfect எல்லாத்தையும் செய்து முடித்தார். And he was given the skill and ability to do everything perfectly. இதை நமக்கு ஏன் வேதத்தில் எழுதி இருக்கிறது என்றால், why is this recorded in the Bible? நிச்சயமாக எனக்கும் தேவன் இப்படி ஞானம் தருவார் என்று நீங்கள் விசுவாசிப்பதற்காக. So that you will believe that God will also give you that skill and understanding and wisdom. இன்றைக்கு உங்களை விசேஷமாய் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். And today the Lord is going to bless you in a very special manner. நீங்கள்
அழைக்கப்பட்டவர்கள், and you are called by the Lord, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். and you are chosen by the Lord. உங்களை அழைத்து தெரிந்து கொண்டு ஒன்றும் கொடுக்காமல் உங்களை சும்மா உட்கார வைக்கிறவர் அல்ல. Our God is not a God who just called you and chosen you and just made you to sit there quietly without giving you மீண்டும் nothing. சொல்லுகிறேன், கவனியுங்கள். And listen once again, உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். the Lord has called you, நீங்கள் இயேசுவோடு சம்பந்தப்பட்டவர்கள். and you are people who are acquainted and associated with the Lord Jesus Christ. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். You are people who have accepted the Jesus as your Lord. உங்களுக்கு அவருடைய ஞானம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And the Lord desires to fill you with His wisdom. நீ விரும்புகிறாயா என்பதே கேள்வி. But the only question here is, do you desire to have the wisdom of God? உனக்கு என்ன வேண்டும் கேள், தருகிறேன் என்ற போது எனக்கு ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்று ஜெபித்த சாலமோனின் ஜெபம் தேவனுக்கு பிரியமாயிருந்தது. So the prayer of Solomon was accepted and pleasing to the Lord because he said, Lord, I want your wisdom. நான் கேட்கிறதெல்லாம் தேவன் விரும்பாத சில காரியங்கள். But I ask the Lord for things that are not pleasing to God. இந்த தேவ ஞானம் எனக்கு இருந்தால் எல்லாம் எனக்கு கைகூடி வரும். If I have the wisdom of God, everything will come to pass in my life. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். Deuteronomy 34 and verse 9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேலர் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். Now Joshua the son of Nun was full of the spirit of wisdom, for Moses had laid his hands on him. So the children of Israel heeded him and did as the Lord had commanded Moses. மூத்த ஊழியக்காரன் மோசேயை பார்த்து யோசுவாவின் மேல் உன் கையை வையின்னு சொன்னார். So the Lord looked at Moses, who was a senior priest, and asked him to அவன் place மேல் his கையை hands வைத்த upon him. போது தேவன் அவனுக்கு ஞானத்தின் ஆவியினால் அவனை அபிஷேகித்தார். So when Moses placed his hand upon Joshua, the spirit of wisdom fell upon him. மோசேக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கிடைத்ததோ அதே போல யோசுவாவுக்கும் ஜனங்களிடத்தில் மதிப்பு மரியாதை So கிடைத்தது. Joseph received the respect and honor from the people as Moses had received from the மோசேக்கு people. கீழ்ப்படிந்தது போல யோசுவாவுக்கும் As கீழ்ப்படிந்தார்கள். the people hearkened and heeded unto Moses, they also hearkened and obeyed Joshua. உடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஒரு நிதானமற்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். So many of you don't have a clarity about your future and career. யோசேப்பு அப்படி அல்ல. Joseph was not like that. ஏற்கனவே தேவன் தெளிவாக அவனுக்கு விளக்கி விட்டார். And the Lord had clearly told him what his future is going to be like. உனக்கும் விளக்குவார். And he will reveal that நீ to எப்படி you. இருப்பாய்? How are you going to be? கர்த்தருடைய வருகை தாமதித்தால், And if the coming of the Lord நீ is இந்த delayed, உலகத்தில் உயிரோடு வாழ்ந்தால், and if you continue to exist for a நீ long எப்படி life, இருப்பாய்? how will you be in this இன்னொரு world? 5 வருடம் கழித்து எப்படி How இருப்பாய்? will you be there after 5 years? இன்னொரு 10 வருடம் கழித்து எப்படி What இருப்பாய்? will your life be like after 10 years? உன்னுடைய விவாகம் எப்படி இருக்கும்? And how will your marriage உன்னுடைய be? குடும்பம் எப்படி இருக்கும்? And how will your life நீ be? என்ன சாதனை செய்வாய்? What are the things you're going to accomplish? உன்னை பார்த்து உன் பெற்றோர் மகிழ்வார்களா? And will your parents rejoice over you? இதெல்லாம் இருக்கிறதுங்க. All these things are there. இதைத்தான் தேவன் நமக்கு இன்றைக்கு சொல்ல And விரும்புகிறார். this is what the Lord wants to tell each one of you. இப்படியே சாதாரணமா இருக்க உன்னை அழைக்கவில்லை. The Lord did not call you to just lead a mediocre பெசலேயலை ordinary life. கர்த்தர் அழைத்தார் என்று சொன்னால் அவனை பற்றி இன்றைக்கு வரைக்கும் பேசும்படியாக தேவ ஞானம் அவனுக்கு வெளிப்பட்டது. So the spirit of the Lord was upon Bezalel, and till today people are talking about him. நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லுகிறேன். And I want to point out one more thing. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். And if you turn to the book of Daniel chapter 1 and verse அப்பொழுது 11. பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட, அதாவது அவர்களுடைய பெயர்கள் அப்படி, அதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று பெயரிடப்பட்டது. 17ஆம் வசனத்தில் பாருங்கள், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். Daniel 1:17, and these 4 young men, God gave them knowledge and skill in all literature and wisdom, and Daniel had understanding in all visions and dreams. இந்த தேவ ஞானம் பெற்ற இந்த வாலிபர்களை யாராலும் ஜெயிக்க முடிந்ததா? Could anybody overcome these 4 young men who were filled with the wisdom of God? நேபுகாத்நேச்சார் பொற்சிலையை நிறுத்திவிட்டு அதை வணங்காததினால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி நீங்கள் 7 மடங்கு
அதிகமாய் எரிகிற அக்கினி சூளையில் போடும்படி சொன்னான். So Nebuchadnezzar asked for Shadrach, Meshach and Abednego to be cast into the flaming fiery furnace because they did not bow to his image. என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். You know what happened. தேவன் நம்மோடு கூட இருந்தால் நிச்சயமாக தேவன் நம்மை தோற்க விட மாட்டார். If the Lord is with us, he will never allow us to fail and fall. தானியேலை தூக்கி சிங்கக்கபியில் They போட்டார்கள். took Daniel and they put him into the lion's den. என்னாச்சு? What happened? தேவ ஞானம் பெற்றவர்களுக்கு விரோதமாக யார் என்ன கோரமான காரியங்கள் செய்தாலும் ஞானிதான் ஜெயிப்பான், மற்றவர்கள் தோற்று போவார்கள். So if the Spirit of the Lord is with you, no matter how much people strategize and work against you, they will be overthrown and you will be the overcomer. அவர்கள் பெரிய ராஜாவா இருக்கலாம், They can be a great பெரிய king. பெரிய பவர்ஃபுல் அரசாங்க அதிகாரிகளாக Maybe இருக்கலாம். they are government officials who have so much of influence and power. தேவ ஞானம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உயர்ந்தவர்களா இருப்பீர்கள். But if you have the wisdom of God, you will always be exalted and promoted. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க விரும்பி உங்களை அழைக்கிறார். Today the Lord desires to give you this wisdom and he invites you to receive that wisdom. ஞானத்தில் பிரியப்படாதவனை பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? Do you know what the Bible describes a எல்லாரும் person who எடுங்க. does not seek after wisdom? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் Proverbs chapter 18 2ஆம் வசனம் and verse 2. என்ன சொல்லி இருக்கு பாருங்க. ஞானத்தை விரும்பாதவன் யாராம்? So who is a person who does not delight in understanding? மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். A fool has no delight in understanding, but in expressing his own heart. இதுல தமிழ் வேதாகமத்துல மூடன் ஞானத்தில் பிரியப்பட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறது. So in the Tamil Bible it says that a fool will not desire for wisdom. அடப்போயா ஞானமாவது ஏதாவது அப்படிமா. So a fool will say, why do I need this wisdom? No need of such wisdom. ஞானத்தை விரும்பாதவர்களுக்கு வேதம் சூட்டுகிற பட்டம் மூடன். So a person who does not desire the wisdom of God is called a fool. மூடனுக்கு ஏது உயர்வு? Where is there promotion for a fool? அவனுக்கு ஏது மேன்மை? Where is there honor and glory for a fool? இன்றைக்கு உண்மையாக நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். So today you should surrender to the Lord wholeheartedly. நீங்கள் குடும்பத்தில் பேசுகிற ஞானமற்ற பேச்சு, And there is words of foolishness that comes out when you talk in your family, your conversations. ஞானம் இல்லாத உணர்வுகள், And sensations and feelings that do not have the wisdom of God and reflect the wisdom of God. எல்லாத்துலயுமே ஞானமற்ற காரியங்கள் தான் இருக்கிறது. And many of the things that you do not manifest the wisdom of God. ஞானம் உள்ளவர்கள் அமைதலா இருந்தார்கள் பாருங்க. And we see that the people who had God's wisdom were people who were silent. ஞானம் உள்ளவர்கள் தனக்கு எதிராக தீமை செய்ய பலர் திட்டமிடும்போது அவர்கள் அமைதலா இருப்பார்கள். And we see that people who have the wisdom of God will keep quiet when many other people plot and plan schemes against them. யோசேப்பு அமைதலாய் தான் இருந்தார். Joseph remained silent. அந்த பொம்பளை அநியாயமா அவன் மேல குற்றம் சாட்டி ஜெயில்ல போட்டா. And we see that Potiphar, she blames him and he was thrown into the prison. ஆனால் ஞானம் ஒரு நாளும் கட்டப்பட்டு இருக்காது. But wisdom will never be tied and locked down in a particular place. அதை உயர்த்தாமல் தாழ அதை அமுக்கி வைக்க முடியாது யாரும். Nobody can contain wisdom and keep it locked and keep it down. இப்போ இந்த வேதம் சொல்லுகிறது யாருக்கெல்லாம் ஞானம் வேணுமோ அவன் கேட்க கடவன். And the Bible says whoever lacks this wisdom let him ask of God. சம்பூரணமாய் கொடுக்கிறவர், பரிபூரணமாய் கொடுக்கிறவர். He will give it to them liberally. சம்பூரணமாய் கொடுக்கிறவர். He will give a complete liberal wisdom. கொஞ்சம் ஞானம் கொடுக்கிறவர் He அல்ல. will not give little wisdom. பூரணமாய் He will கொடுக்கிறவர். give it completely. ஞானத்தை கேட்கிறவனை ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவர். And he is not a God who rebukes a person who asks for இப்ப his இங்க wisdom. இருக்கிறவர்கள் ஞானத்தை நீங்கள் கேட்டால் And today if you ask for the wisdom of God, ஆண்டவர் உனக்கடா ஞானம், நீ அதுக்கு தகுதியா இருக்கியாடா? and God will not say, are you worthy of my தகுதியா wisdom? இருக்கியம்மா? Are you worthy of my wisdom? உனக்கெல்லாம் கிடையாது போடா. He will not push you aside and say, I will not grant அப்படி you என்று wisdom. சொல்லாதவர் நம்முடைய ஆண்டவர். Our God is not a God who rebukes us and says, you do not deserve my wisdom. தேவன் இந்த ஞானத்தை கொடுத்தால் உன்னுடைய ஞானமற்ற காரியங்கள் அத்தனையும் நீங்கிவிடும். If you receive the wisdom of God, all your foolish behavior will just flee away. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். And the Lord will be with you and accomplish great things in your life. நீ உன்னுடைய டிவைஸ்ல பார்க்கிற அது அல்ல ஞானம். So
So whatever you're seeing in your phone call, that is not wisdom. உன் உன் நேரம் எல்லாம் அந்த செல்போன்லயே போகுது பாரு, அதெல்லாம் ஞானம். You are spending all your time on your cell phone. That is not a reflection of God's wisdom. உன்னுடைய நேரம் எல்லாம் வீணா போகுதே, அதெல்லாம் ஞானம். You're wasting all your time on your mobile phone, and that is not the wisdom of God. யோசேப்பு தன் ஞானமான காரியங்களை செயல்படுத்துவதற்கு அவனுக்கு இருக்கிற 24 மணி நேரம் அவனுக்கு போதாது. And Joseph was filled with the wisdom of God, and this 24 hours was not suffice for him. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். And today the Lord calls you. எனக்கு அந்த ஞானம் கண்டிப்பாய் வேண்டும். Lord, I need that wisdom, O God. அதை பெறும் வரை நான் அமைதலா இருக்க I will மாட்டேன். not be quiet until I receive your wisdom, அதை O God. தேவன் எனக்கு கொடுக்கும் வரை நான் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டே I will இருப்பேன். keep on asking God for the spirit of wisdom and for நீ wisdom to ஞானத்தை fill me. கேட்பதற்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதி உனக்கு தேவை? And what is the qualification and worthiness that you need to ask for the wisdom of God? யாரா இருந்தாலும், Whoever asks for that wisdom. யாரா இருந்தாலும், If anyone asks for God, யாவருக்கும் என்று வசனம் the சொல்லுது. Bible says for anyone who asks. இல்ல, நீங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க, But you are children of God. எல்லாரும் விசுவாசிகள், எல்லாரும் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள். And all those who believe Jesus, you are children of the Lord Jesus. இந்த ஞானம் எனக்கு வேண்டும். Oh Lord, I need your wisdom. அப்படி சொல்லுகிறவர்கள் உங்கள் இடங்களில் உடனே எழும்பி And நில்லுங்கள். those who say, I need the wisdom of the Lord, rise up to your feet and stand up in your place.